பசிமயக்கும் போல் எழுந்தவுடன் கூறுவோம். ஆய்வாளரே, உமக்கும் வள்ளுவர் பெருந்தகை கூறிய விருந்தோம்பலுக்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தம் இல்லையோ என்று நான் ஐயுறுகிறேன். தனி ஒரு மனிதனுக்கு உணவிலையில் ஜகத்தனை அழித்திடுவோம் என்றான் பாரத். என்று கொண்டிருந்த மனிதன் நிலையற்ற மரம் போல் கீழே விழுகின்ற அளவிற்கு அவனை பட்டினி போட்டிருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? அடைத்து வைத்திருப்பவர்களுக்கு அன்ன ஆகாரம் வாங்கி கொடுத்து அவர்களை அன்போடு பேணி பாதுகாப்பதுதானே அரசாங்க அதிகாரிகளுக்கு அழகு. ஜோ, அவன் ஏன் உண்டான்னு எனக்கு தெரியும், இத பாக்குறவங்களுக்கும் தெரியும். வீணா என் வாயை கலராத. கிளறுவதற்கு உமது வாய் என்ன குப்பையா அல்லது நான் என்ன கோழியா? ஜோ, திருவா சார், முதல்ல உன்னை என்கவுண்டர் பண்ணையா. சும்மா கடந்த ஓனனை காதல ஊத்திட்டு ஓனமா நின்னு வேடிக்கை பாக்குற. உயர்தலைக்காரர்கள் பேசுகின்ற இடத்தில் ஓனான் இங்கிருந்து வந்தது. காக்கி உடை அணிந்தவுடன் கருணையை கழட்டி போட்டு விட்டீர்களா? என்னை காணா தலையும் அழிக்கப்படாத முகமும் கொண்ட அந்த பரிதாபத்திற்குரிய இளைஞனை எதற்காக இப்படி நெய்ய புடைக்கிறீர்கள்? அவர் செய்த குற்றம் தான் என்ன?